சமுதாயத்தை சேர்ந்தவர் திரு நெற்குன்றம் ராஜா. இவருடைய கார் நூதன முறையில் யாரோ மர்ம நபர் எடுத்து சென்று விட்டார்கள். இதை பற்றி பிப்ரவரி 7ஆம் தேதி 2024 அன்று சென்னை கோயம்பேட்டில் உள்ள K10 காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். விசாரணையில் அந்த காரை ஒரு காவலர் வைத்துள்ளார் என்று தெரிகிறது. பாதிக்கப்பட்டவர் திரு நெற்குன்றம் ராஜா K10 காவல் நிலையத்தில் அந்த கார் வைத்துள்ள நபரை அழையுங்கள் என்று சொல்லியும் கோயம்பேடு K10 கண்டுகொள்ளவில்லை மற்றும் புகாரையும் எடுத்துக்கொள்ளவில்லை. இதை உடனே இலவச சட்ட உதவி சங்கத்தின் நிறுவனரும் மக்களின் சட்ட பாதுகாவலர் திரு கராத்தே AP ராஜா அவர்கள் பார்வைக்கு வந்துள்ளது. இதை பற்றி ஆலோசனை கூட்டம் மற்றும் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். இதில் காவல்துறைக்கு ஒரு சட்டம், பொதுமக்களுக்கு ஒரு சட்டமா என்று கேட்டார். இதோ உங்கள் பார்வைக்கு. சட்ட உதவி சங்கத்தினுடைய நிறுவனர் கராத்தே AP ராஜா. எங்கள் சட்ட உதவி சங்கத்தினுடைய நெற்குன்றத்தை சேர்ந்த ராஜன் யாதவர் என்பவர் அவருடைய காரை நூதன முறையில் ஒரு நபர் பாண்டிச்சேரி சேர்ந்த நபர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. எடுத்துகிட்டு போனவுடனே ராஜன் பக்கத்தில் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அதேமா 23 இந்த போன வருஷம் தான் கொடுக்குறாங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி புகார் கொடுத்து அதை அவங்க நடவடிக்கை எடுக்கலை. கொஞ்சம் தாமதமாக இருந்துச்சு. அப்புறம் சட்ட உதவி சங்கத்துடைய நிர்வாகிகள் மூலிமா அந்த கார் எந்த இடத்துல இருக்குது, அந்த காரை யார் வச்சுருக்கா அப்படின்னு நிர்வாகிகள் அங்கே உள்ள பாண்டிச்சேரியில் உள்ள நிர்வாகிகளையும் கடலூர் மாவட்ட நிர்வாகிகளையும் தொடர்பு கொண்டு இந்த வண்டி நம்பரு இதெல்லாம் அனுப்பி சட்ட உதவி சங்க நிர்வாகிகளே கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வண்டி எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சி போகும்போது பார்த்தீங்கன்னா கடலூரில் ஒரு NT போலீஸ் ஸ்டேஷனில் சேர்ந்த ஒரு போலீஸ்கார்ட்ட அந்த வண்டி இருக்குது. அப்புறம் உடனே சட்ட உதவி சங்க நிர்வாகிகள் எல்லாருமே சம்மந்தப்பட்ட போலீஸ்கார்ட்ட போய் பேசி, இது எங்கள் வண்டி, இது எப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா, இல்லை நான் சட்ட ரீதியாக வாங்கிட்டேன், நான் இன்னும் ஆள்கிட்ட வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். முரண்பாடான ஒரு கருத்து இருந்துச்சு. அதில் அவர் சரியான தகவல் கொடுக்கல. அதனால என்ன பண்ணிட்டேன்னா உடனே மறுபடியும் கோயம்பேடு காவல் நிலையத்தில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் காவல்துறை இயக்குனர், கூடுதல் இயக்குனர், இவங்க எல்லாருக்குமே நாங்கள் ஒரு தபால் அனுப்பியிருந்தோம். இந்த மாதிரி இந்த வண்டி இந்த வாகனம் இந்த மாதிரி போலீஸ்கார் ஒருத்தட்ட இருக்குது, காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்துகிறாங்க, இது உடனடியாக சம்மன் போட்டு அவங்கள விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சம்மன் கொடுத்துருந்தோம். பட் அதே மாதிரி கோயம்பேடு காவல் நிலையத்தில் சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அந்த போலீஸ்காருக்கும் அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கும் எங்களுடைய பட்ட ராஜனுக்கும் பெட்டிஷன் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அந்த பெட்டிஷன் வாயிலாக பார்த்தீங்கன்னா சம்மனுக்கு அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ்கார் வரவே இல்லை. கேட்கறதுக்கு எனக்கு எலெக்ஷன் டியூட்டி, அதனால் நான் வர முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபோன்லேயே ஏதோ ரிப்ளை பண்ணிட்டு தான் சொல்லி காவல்துறை அதிகாரிங்க சொல்கிறாங்க கோயம்பேடு காவலில். நான் என்ன கேட்குறேன், ஒரு வண்டியை ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான்னா ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, உடனே போலீஸ் என்ன செய்யும், அந்த வண்டியை கொண்டு வந்துடுவாங்க. அப்படியே அந்த வண்டி யார் வாங்கினானோ அவனை கொண்டு வந்துடுவாங்க. நீ எப்படி வாங்கின, வண்டி யார் வாங்கின, வண்டியோட ஓனர் இங்கே இருக்காரு, எப்படி நீ வண்டி அதென்ன முறை. ஆனால் பொதுமக்கள் ஒரு காரியம் செஞ்சால் உடனே அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணி உடனே அவனை என்ன ஏது எங்கே இருக்குன்னு எல்லாம் கேட்குறாங்க. ஒரு போலீஸ்காரர் அதை வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சு ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டுது? இதனால தான் இன்றைக்கி ஆலோசனை கூட்டத்தை நாங்கள் போட்டிருக்கோம். உடனடியாக காவல்துறை சம்மந்தப்பட்ட பார்ட்டி அந்த போலீஸ்காரனை விசாரித்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு முறையான விசாரணை நடத்தணும். அப்படி இல்லைன்னா கோயம்பேடு காவல் நிலைய வாசலில் போராட்டம் நடத்துவது சம்பந்தமான இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதனால் காவல்துறை அதிகாரிகள் தயவு செய்து அந்த வாகனத்தை அந்த பாதி மாதம் டீவு கட்டி, ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி மாதம் டீவு கட்டி அந்த வாகனத்தை வாங்கியிருக்காரு. அந்த வாகனத்தை கொண்டு போயிட்டாங்க. அதை வண்டியை காமிச்சு கொடுத்துட்டோம், பார்ட்டியை காமிச்சு கொடுத்தாச்சு. காவல்துறை அவனை கூட்டிட்டு வரதுக்கு ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துறாங்கன்னு தெரியல. ஸோ இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தமிழக முதலமைச்சர் நேரடி கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக கோயம்பேடு K10 போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.